ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது. அது எனக்கு எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, எங்கள் தாத்தாக்கு இருந்தது, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, அப்புறம் உனக்கும் இருக்கும், நம்ம ஃபேமிலியில் அது காமன், ரொம்ப காமன் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வந்து அதை பற்றி ஒரு பெரிய ப்ராப்ளமாக தோணலை. அஸ் லாங் அஸ் பிரதர் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய வியாதியை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அது நீங்கள் யுவர் டிஎன்ஏ இஸ் நாட் அவர் பேரண்ட்ஸ் டிஎன்ஏ, ஜீசஸோட டிஎன்ஏன்னு சொல்லும் போது எனக்கு அப்போ தான் அதனுடைய அவேர்னஸே வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான். எனக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, எனக்கு ஏன் ஸ்டமக் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன் டே யாராவது ப்ராப்ளம் இருக்கவங்க ஃப்ரண்ட்டில் வந்து இல்லைங்கன்னு லாஸ்ட் 2-3 வீக்ஸ் பின்னால் லவி கூப்பிட்டப்ப நான் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றப்போ அவங்க வந்து என் கையில் ஸ்டமக் மேலே கை வச்சு ஜெபிச்சாங்க. சீர்படு சீர்படு. Amen. No indigestion problem ever again. Amen. Amen. ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது. அப்போ கூட நான் அப்போ டிசைட் பண்ணேன், நம்ம எந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது. நான் ஃபுல்லாக செட்டாக டேப்லெட்ஸ் வச்சுருப்பேன், நிறைய டேப்லெட் சொல்லுவேன். ஒரு தடவை டூ டைம்ஸ் போடுறதுன்னா அது ஒரு டேப்லெட்டு, இல்லைனா வந்து வீக் ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு ஒரு டேப்லெட் வச்சுருப்பேன். அப்புறம் ஹோம் ரெமெடிஸ்ன்ட்டு ஹோமம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ரேக் ஃபுல்லாக அதுக்காகவே எல்லாமே வச்சுருப்பேன். இனிமேல் நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்டமக் கிளியர் ஆகணும் அப்படின்ட்டு 2-3 வீக்ஸாக வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் லவிகிட்ட சொன்னேன், நான் வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு டைஜஷன் ஆகாதுன்றதுக்காக சாப்பிட மாட்டேன், இனிமேல் அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நான் ஹோட்டல் கூட போனேன், சாப்பிட்டேன், எல்லாமே எனக்கு டைஜஷன் ஆகுது அப்படின்னா அந்த மெடிசனில் நான் ஒன்று கூட எடுக்கவே இல்லை. 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்க மாட்டேன், ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்கில் 2 to 3 டைம்ஸ் ஆகுது நான் டேப்லெட் எடுக்கணும். எடுக்கலைன்னா எனக்கு ஸ்டமக் அப்செட் மாதிரி இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கும், நெஞ்செரிச்சல் எல்லாம் இருக்கும். இது வந்து நான் சொல்வேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதில் மோர் தென் 40 இயர்ஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. 3 வீக்ஸாக நான் ஒரு டேப்லெட் கூட எடுக்கல, ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. Something that's been for 40 years, not 40 years, something that has been generationally oppressing their family line, not just 40 years in her life, generationally what has happened, God has broken its spine.